வணக்கம். நான் உங்கள் சுப்புலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? வாழ்க்கையில உங்க உறவுகளோடையும் சரி, உங்க உடன் பிறந்தவங்களோடையும் சரி, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா, இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கான ஒரு கதை. இந்த கதைய நான் எந்த புக்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னா, நாட்டுப்புற கதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து நான் எடுத்தேன். இந்த புக்கோட ஆத்தர் முருகேஷ். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல அழகம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாக்கு 4 குழந்தைங்க. 4 பசங்க. இந்த 4 பசங்களுமே 4 திசைகள் மாதிரி. ஒருத்தன் கிழக்கு அப்படின்னா, இன்னொருத்தன் மேற்கு. இன்னொருத்தன் மேற்கு அப்படின்னா, இன்னொருத்தன் வடக்கு. இன்னொருத்தன் வடக்கு அப்படின்னா, இன்னொருத்தன் தெற்கு திசையில. இந்த மாதிரி இந்த 4 பசங்களுமே 4 திசைகள்ல இருப்பாங்க. 4 பேருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு ஒற்றுமை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒருத்தன் 1 அப்படின்னு சொன்னான்னா, இன்னொருத்தன் 1 இல்ல 2 அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் 2ன்னு சொன்னான்னா, இன்னொருத்தன் சொல்லுவான் 1ம் இல்ல 2ம் இல்ல 3 தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லுவான். 4வது உள்ளவன் சொல்லுவான் 3மே தப்பு 4 தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பசங்களும் இருந்தாங்க. அழகம்மாக்கு தன்னோட குழந்தைங்கள நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இவங்க 4 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறாங்களே! என்ன பண்றது இவங்க 4 பேரையும் வச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஒரு நாளு அழகம்மா கேட்டாங்க இவங்க 4 பேர்கிட்டயும், "என்ன சாப்பாடு நான் செய்யட்டும்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முதல்ல உள்ளவ சொன்னா, "அம்மா எனக்கு தோசை வேணும்" அப்படின்னு கேட்டா. 2வது உள்ளவன் சொல்லுவான், "எனக்கு இட்லி வேணும்" அப்படின்னு சொன்னான். 3வது உள்ளவன் சொன்னா, "எனக்கு சப்பாத்தி வேணும்" அப்படின்னு சொன்னான். 4வது உள்ளவன் சொல்றான், "எனக்கு பூரி வேணும்" அப்படின்னு சொன்னான். அழகம்மாக்கு தலையே சுத்துச்சு. அப்பா சாமி, தெரியாம உங்க 4 பேர்ட்டயும் நான் இந்த கேள்விய கேட்டுட்டேன். நான் என்ன சமைக்கிறேனோ, என்னால என்ன முடியுதோ, அத நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறத வேணும்னா சாப்பிடுங்க. இல்லாட்டி போங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு 4 பேரும் சேர்ந்து ஒண்ணா அழகம்மா கிட்ட வந்தாங்க. "அம்மா, அம்மா எங்களுக்கு பணியாரம் செஞ்சு தரீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. அழகம்மாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். "என் செல்லங்களா, என் ராஜாக்களா, நீங்க 4 பேரும் சேர்ந்து வந்து கேட்குறீங்களே, அம்மா கண்டிப்பா செஞ்சு தரேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, பணியாரம் செய்றதுக்கு அரிசி வேணும், வெல்லம் வேணும், அப்புறம் எண்ணெய் வேணும், விறகு வேணும். இது எதுவுமே வீட்ல இல்லையே! சரி, நீங்க 4 பேரும் ஆளுக்கு ஒண்ணா வாங்கிட்டு வாங்க. அம்மா உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அழகம்மா சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்புனாங்க. ஒருத்தன் அரிசி எடுத்துட்டு வர போனான். இன்னொருத்தன் வெல்லம் எடுத்துட்டு வரதுக்காக போனான். இன்னொருத்தன் விறகு எடுத்துட்டு வரதுக்காக போனான். இன்னொருத்தன் எண்ணெய் எடுத்துட்டு வரதுக்காக போனான். அப்படியே அங்கங்க சுத்தி 4 பேரும் ஆளுக்கு ஒரு பொருள எடுத்துட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் செல்லக்குட்டிகளா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா உங்களுக்கு சூப்பரான பணியாரம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அழகம்மா ஒரு அண்டா நெறைய பணியாரம் செஞ்சு வச்சாங்க. பணியாரம் செஞ்சு முடிச்சுட்டு, அழகம்மா சொன்னாங்க, "அம்மா வந்து தோட்டத்துக்கு போயி மாடு இருக்குல்ல, மாட வீட்டுக்கு ஓட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் அண்டா நெறைய பணியாரம் சுட்டு வச்சிருக்கேன். உட்காந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மா கிளம்புனது தான் ஆச்சு. இவங்க 4 பேரும் கிச்சனுக்குள்ள போனாங்க. ஒருத்தன் சொன்னான், "நான் தான் அரிசி எடுத்துட்டு வந்தேன். எனக்கு 2 பங்கு வேணும்" அப்படின்னு கேட்டான். இன்னொருத்தன் சொன்னான், "அரிசி என்ன பெரிய அரிசி? நான் தான் வெல்லம் கொண்டு வந்தேன். எனக்கு 2 பங்கு வேணும்" அப்படின்னு கேட்டான். அடுத்தவன் சொல்றான், "இது நல்ல கதையா இருக்கே! எண்ணெய் இல்லாம எப்படி பணியாரம் சுட முடியும்? எனக்கு தான் 2 பங்கு வேணும்" அப்படின்னு கேட்டான். அடுத்தால உள்ளவன் சொன்னான், "அரிசி, வெல்லம், எண்ணெய் இதெல்லாம் இருந்தா பணியாரம் செஞ்சிட முடியுமா? முக்கியமா விறகு நான் தான் எடுத்துட்டு வந்தேன்.
எனக்கு தான் 2 பங்கு வேணும் அப்படின்னு கேட்டான். 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒண்ணு டிசைட் பண்ணலாம். நம்ம 4 பேர்ல யாரு என்ன நடந்தாலும் அமைதியா இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் 2 பங்கு அப்படின்னு திட்டம் போட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் 4 திசையில போய் உட்கார்ந்தாங்க. அந்த வீட்டோட 4 மூலையில போய் உட்கார்ந்தாங்க 4 பேரும். அமைதியா இருந்தாங்க. அந்நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா, "அழகம்மாக்கா, அழகம்மாக்கா" அப்படின்னு தேடிட்டு அழகம்மாவ தேடி உள்ள வந்தாங்க. "அம்மா இல்லையாடா?" அப்படின்னு கேட்டாங்க. 4 பேரும் பதிலே சொல்லல. அமைதியா இருந்தாங்க. கிச்சனுக்குள்ள போய் பார்த்தாங்க. "என்ன நல்ல பணியார வாசம் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அண்டாவ ஓப்பன் பண்றாங்க. "அண்டா நெறைய பணியாரமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் 2 எடுத்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு 10, 15 எடுத்து தன்னோட முந்தானையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்டாவோட மூடிய மூடாமலே போயிட்டாங்க. 4 பேரும் எந்த சத்தமும் இல்ல. அமைதியா இருந்தாங்க. ஒரு குட்டி பூனை, மியாவ் மியாவ் அப்படின்னு அடுக்கொலைக்கு வந்துச்சு. அந்த பூனை பணியாரத்த பார்த்த உடனே, அதுவும் இன்னைக்கு நமக்கு நல்ல ஜாலி தான் அப்படின்னு அந்த பூனையும் பணியாரத்த சாப்பிட்டுச்சு. இவங்க 4 பேரும் வாயே தொறக்கல. அமைதியா இருந்தாங்க. ஏன்னா யாரு பேசுறாங்களோ, அவங்களுக்கு 2 பங்கு குடுக்க மாட்டாங்களே அப்படின்றதுனால. கொஞ்ச நேரம் அந்த பணியார வாசம் அந்த தெரு வரைக்கும் நல்லா கப 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 கபன்னு மணத்துச்சு. அங்கருந்து ஒரு நாய் ஓடி வந்து இந்த பூனைய வெரட்டி தள்ளிட்டு, நாய் சாப்பிட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்ல, அந்த நாய் வெளியில போய் லொல் லொல் லொல்னு கொலைச்சு, இன்னும் 4, 5, 6 நாய்கள கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுச்சு. அழகம்மா அங்கருந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா, நாய் எல்லாம் உட்காந்து பணியாரம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அழகம்மா அந்த நாய் எல்லாத்தையும் வெரட்டிட்டு, "அட பாவிங்களா! நீங்கலாம் பிள்ளைங்களா? உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன். இங்க நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க 4 பேரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழகம்மா நல்லா திட்டிட்டு, அழகம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. "நீங்கலாம் என்ன பிள்ளைங்க? நீங்கலாம் என்ன கடைசி காலத்துல பார்க்கவா போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அழகம்மா அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. 4 பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த அண்டால ஒரே ஒரு பணியாரம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அந்த ஒரு பணியாரம் மட்டும் அப்படியே உருண்டு ஓடி வருது. ஓடி வந்து இந்த அழகம்மா கிட்ட வந்து, "அம்மா, உங்கள நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லுச்சு. அழகம்மா, "என் தங்கமே, நீ சொன்னதே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாரத்த எடுத்து ஒரு முத்தம் குடுத்தாங்க. இத பார்த்த குழந்தைங்க, "என்னது பணியாரம் பேசுதா?" அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைங்க அப்படியே தல சுத்தி மயங்கி கீழ விழுந்துட்டாங்க. இந்த கதை ரொம்ப ஒரு ஜாலியான கதை மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது குழந்தைங்களுக்கான ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. ஆனா, இந்த கதைய நம்ம படிக்கும்போது, நம்மளுடைய சிந்தனைய தூண்டுற ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில நெறைய பேரோட வாழ்க்கையிலயும் சரி, குடும்ப உறவுகள்ட்டயும் சரி, இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, விட்டு குடுக்குறது இல்ல. ஸோ இந்த குழந்தைங்க ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமை இல்லாததுனாலயும், விட்டு கொடுக்குற குணம் இல்லாததுனாலயும், அவங்க வீட்ல இருந்த பணியாரம் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு போச்சு. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்கு வந்து விட்டு கொடுக்கணும். ஒரு மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா விட்டு கொடுக்கணும். முக்கியமா ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை அப்படின்ற ஒன்று இல்ல அப்படின்னா, இந்த கதையில வர மாதிரி தான். நாயி, பூனை, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதித்த வீட்டுக்காரங்க எல்லாரும் உள்ள வருவாங்க. ஸோ, ஒற்றுமையே வலிமை அப்படின்றது நம்ம நெறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம்.
இந்த கதை மறுபடியும் அத நமக்கு உணர்த்துது. ஸோ நம்ம குடும்ப உறவுகளோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையாவும், விட்டு குடுக்குற மனப்பான்மையோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.